வாய்ப்பு அப்படிங்கிறது டீல தொட்ட ரஸ்க்கு மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தால் விழுந்துடும், இருக்கும்போதே சாப்பிடணும். அதுபோல் வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்களுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு. டிவியில் விளம்பரம் பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இடையில விளம்பரம் போட்டால் ஏன் சேனலை மாற்றுறோம்? நமக்கு அது பிடிக்கலை. ஆனால் ஒரு சிலர் அதில் வர்ற ஆக்டர்ஸ்க்காக அதை பார்ப்பாங்க. அப்படி அதில் நடிக்கிற அந்த ஆக்டர்ஸ்க்கு யார் காசு கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தாங்க. நான் அதிலிருந்து மீண்டு வந்துட்டேன். நீங்கள் எப்போ வர போகிறீங்க? ஆமாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமிஷன் அப்படின்னா என்னென்னு. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் ப்ராஜெக்டா நல்ல கமிஷன் அடிக்கலாம்னு. மளிகை கடையில் ஒரு பொருளுக்கு 50 பைசா கமிஷன். பஸ் கண்டக்டர் 40 சீட்டில் 4 சீட்டுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டான், ஏன்னா கமிஷன். இப்படி பழக்கடை கமிஷன் பண்ணி, பூக்கடை கமிஷன் பண்ணி, இப்படி எல்லா இடத்துலையும் கமிஷன் தாங்க. பல பேர் வாழ்க்கையை மாற்றினதும் கமிஷன் தான். ஸோ கமிஷன் கெட்ட வார்த்தை இல்லை, நம்ம இந்தியாவில் தான் அதை கெட்ட வார்த்தையாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக நேர்மையாக பண்ணால் வருமானம், ஏமாற்றி பண்ணால் அவமானம். ஸோ ஒரு ப்ராடக்டை விளம்பரப்படுத்த எவ்வளவோ பணம் செலவு பண்ணுவாங்க. அந்த பணத்தை நம்மள மாதிரி மக்கள்கிட்ட இருந்து கமிஷன் அப்படிங்கிற பேரில் எடுத்துக்குவாங்க. நம்மளும் அது தெரியாமலே கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 132 கோடி. அதில் 100 கோடி பேர் மாதத்துக்கு ஒரு சோப்பு வாங்கினா கூட தலைக்கு ₹1 கமிஷன் வச்சாலே 100 கோடி ரூபா. நம்ம வாங்குறதுனால அவன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான். நம்ம அவனோட ப்ராடக்டை நீ வாங்குன்னு சொல்லி அவன் விற்கலை, அவனோட பொருளை நம்மள்கிட்ட காட்டுறான். அதை எப்படி காட்டுறான்னா, நம்ப முடியாத கற்பனையில் காட்டுறான். நம்மளும் அந்த பொருளை வாங்குவான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசை ஏன் அவனுக்கு கமிஷனாக கொடுக்குறோம்? உதாரணத்துக்கு ஒரு சோப்போட தயாரிப்பு விலை ₹20, நம்ம வாங்குறது ₹40. ஹோல்சேலருக்கு ஒரு ₹5 கமிஷன், ரீட்டைலருக்கு ஒரு ₹3 கமிஷன், விளம்பரத்துக்கு ஒரு ₹10 கமிஷன், சின்ன சின்ன ஸ்டோர்ஸ்க்கு ஒரு ₹1 ₹2 கமிஷன், மொத்தம் ₹20 கமிஷன். ஸோ ₹20 பொருளுக்கு ₹20 கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இதில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? யோசிச்சு பாருங்க. இது ஒரு சோப்புக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2400 கோடி ரூபா விளம்பரத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பெரும்பாலான பணம் எங்கே கமிஷனாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா விளம்பரத்துக்கு தாங்க. இதனால் அந்த பொருள் வாங்கின நமக்கு என்ன லாபம்? நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு கமிஷன் உங்களுக்கே வந்தால் பொருளும் யூஸ் பண்ணலாம், அதிலிருந்து நமக்கு வருமானமும் வரும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வெஸ்டீஜ். ஆமாங்க, நம்ம வாங்குகிற பொருளுக்கு யாருக்கோ போகிற அந்த கமிஷனை நமக்கே தர்றாங்க. இதுக்கு விளம்பரம் கிடையாது, இடையில புரோக்கர்ஸ் யாருமே கிடையாது. கம்பெனி டு கன்சியூமர், பொருள் தயாரிக்கிறவங்கள்ட்ட பொருள் பயன்படுத்துகிறவங்க. ஸோ நம்ம கமிஷன் யாருக்கும் தர வேணாம், யாரோட கமிஷனும் நமக்கு வேண்டாம். நம்ம வாங்குகிற பொருளுக்கு நல்ல வருமான வாய்ப்பு கண்ணெதிர இருக்குது. பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தலாம். எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க. எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். மனிதனுடைய அத்தியாவசியமான உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாமே பிஸ்னஸாக மாறிடுச்சு. இனி எல்லாமே பிஸ்னஸ் தான். ஸோ யோசிங்க, மாறுங்க.